ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்கய்யா. யா சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுயா. இதுக்குதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமா அமல்படுத்தணும்னு சொல்றது. யா யா ஏதாச்சும் கொடுங்க. 2 வாய் சாப்பிடலாம்னு வந்து உட்கார்ந்தா சனிய மாதிரி வந்து நிக்குது பாரு. யா யா ஏதாச்சும் கொடுங்க. டிரைவர் எங்க போய் தொலைஞ்சிட்டான் இவனு தெரியலையே. பசிக்குதுயா. யா ஏதாச்சும் கொடுங்கய்யா. போன்னு சொல்றேன்ல. யா ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்க. ஏய் சனியனே பேசாம போய் தொலைய. திங்க விட மாட்டேங்கறியே. பசிக்குதுயா. சீ சனியனே போ. நில்லுமா. பாவம் பசியில கேக்குது, ஏதாவது குடு சார். வக்காலத்து வாங்க வந்துட்டிய. நீ என்ன நடபாத வைக்கல? இந்த நாட்டுல தர்மம் நடபாதையில தான் அலையுதுன்னா நானும் நடபாதை வைக்கலாம். பாவம் ஏதாவது குடு சார். யாரும் அறிவு கிட்டவனா இருக்கான்? வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரம் யாராவது கொடுப்பாங்களா? இதுவே உன் குழந்தையா இருந்தா இந்த சாஸ்திரம் பாப்பியா? ஏதாவது குடு சார். என்ன ரொம்ப அதிகமா பேசுற? அரைஞ்சு பல்லகெல்லாம் பேச வேணான்றியா? நிறுத்திட்டா. என்னடா சின்ன இருக்கிற? பேசாடுறா எல்லாத்தையும் தட்டோட கொடு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், ஒரு நாளும் திருப்தியா சாப்பிடட்டுமே. ஆமா இப்ப மட்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆயிடுச்சா? கத்தி முனையில சாஸ்திரம் கூட சாகுதுடா. இதை ஏன் எடுத்த தெரியுமா? உன்ன மாதிரி மனுஷங்களோட இதயம் இரும்பா இருக்கிறனாலதான். இரும்பால தான் அடிக்கணும், அதுக்காகத்தான் எடுத்தேன். அவர் பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டாரு, ஓடி விளையாடு பாப்பான்னு. நாட்டுல எத்தனை பாப்பாக்கு நடக்கவே முடியாம இருக்கு. இந்த நாளை மறக்க மாட்டியே? மறந்துருவியா? ஆஹா, எதுக்கு ஞாபகம் இருக்கட்டும்.
அண்ணா 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 நீயாமா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். நீ எங்களை யாரோ நினைச்சேன்னு எங்களுக்கு தெரியும். என்னம்மா காலங்காத்தால இந்தாண்ணே டீய குடி, ஆறிட போகுது. என்ன உனக்கு இது நியாயமா இருக்கா? எதை சொல்ற? சுடுகாட்டுல கட்டிலு, டீ கடையில துணிமணி, ஏதோ எங்ககிட்ட பேருக்கு பழக்கம். ஆமா ஆமா. என்ன நீ திருந்தவே மாட்டியா? இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன் திருந்துறதுக்கு? சும்மா மாசத்துல 20 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வரியே, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆமா, நான் ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போறேன். தங்கச்சி, அங்க விவசாயிங்க வர்றாங்க, தொழிலாளிங்க வர்றாங்க, வாத்தியாருங்க வர்றாங்க, என்ஜிஓவாம அவங்க கூட வர்றாங்க. போன தடவை நான் போயிருந்தப்ப போலீஸே கொண்டாந்து பூட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். எங்க வச்சேன் தீக்குச்சி? தங்கச்சி, ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி. அங்க இல்லாத கொடுமைக்கு திருடுற ஏழைங்க வர்றான், கள்ளக்கடத்துல மட்டும் பணக்காரன் வர்றான். கிளாஸ் தான் வேற. ஆமா, நீ இங்க உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கார வந்து எங்களை மிரட்டுறான். மோட்டார் சைக்கிள் காரனா? அதான் சோமு. என்ன சொன்னா? நீ இருக்கிற இடத்த சொல்லணுமா, இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவானோ. வேண்டாம் அண்ணே. ஒண்ணும் இல்லம்மா. நீ தாளம் போட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போமா, நான் வக்கீல் சாரை பார்த்து வரேன். பாத்துண்ணே. என்னப்பா? என்ன சார்? என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவர்கிட்ட பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா கிண்டலா பண்ற? ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷனை அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க சார். ஒரு சின்ன பிள்ளை பிச்சை எடுத்துக்க அவன் அடிச்சிட்டா சார், அது மட்டும் நியாயமா? அத பத்தி உனக்கு என்னடா? என்ன சார், ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப மனுஷனோட இதயம் துடிக்கணும் சார். அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவன் அதை ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான். இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன். நின்னுட்டா போனா. டேய், நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சிட்டு வந்திருக்க தெரியுமா? அவருக்கு ஆபீசரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், மந்திரியை கூட தெரியுமே. மனிதாபிமானத்தை தவிர எல்லாம் தெரியும். பெரிய இடத்து கேஸ் விட மாட்டீங்க. நானே வரலாம் தான் இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நாங்களும் வரோம், கொடுத்துட்டு போவோம். உங்களை வச்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்காது சார். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க ஒரு டீ அடிச்சு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அட வா சார். உட்காருப்பா, உட்காரு. சரிங்கம்மா, 2 டீ ஸ்ட்ராங்கா போடு. உட்கார். வடை என்ன புது வடையா? அதான் போடுது. இந்த சார் சாப்பிடு சார். என்ன பாஸ் வாங்கி இருக்கியா? உட்காரு உட்காரு உட்காரு. குட் மார்னிங். கத்திப்பிட்டு இருந்தா கொடுப்பா.
ராஸ்கல். வேண்டாம், நான் இல்லாத சமயம் வீட்டுல போய் மிரட்டினியாமே, இனிமேல் வீட்டு பக்கம் போன தொலைச்சிருவேன். என்ன சார், போலாமா? இறப்பா, டீ வாங்கி கொடுத்த, குடிக்க வேண்டாமா? குடி சார். என்னப்பா எவ்வளவு ஆச்சு? ₹1.30. போலாம் சார். பாப்பா போலாம் வாங்க. சட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு. ஒரே பீடிமயமா இருக்கு சார். பீடி ஃபேக்டரி வச்சிருக்கியா? 10 பெட்டி சில்லறை. சரி சரி. மார்க்ஸ் பாரு. உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார்? மனப்பாடம் ஆயிருக்குமே. எத்தனையோ பேரு வரான், எத்தனையோ பேரு போறான். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சரியா பாரு. சார் பின்னாடி 2 இருக்கு சார். ஆ. முன்னாடி வயிற்றுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இடுப்புல கயிறு இருக்காது. அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார். ஆமா, அதே வீடு தானே? அதே தெரு, அதே வீடு, அதே தாத்தா, அதே தங்கச்சி, அதே ராஜாங்க. சிரிக்கிறியா? உள்ள போ. நம்ம லாக்கப் அங்க சார். நம்ம லாக்கப் என்னையும் சேர்த்து சொல்றியா? ஏய், இவனை பிடிச்சு உள்ள தள்ளு. இப்படி பாப்பா. போ சார். இது போலீஸ் ஸ்டேஷன், வெளியே போய் பிச்சை எடு. இல்ல சார், அடிச்சு விட்டான் சார். அட நீயா? இப்ப நேரம் சல்யூட் பண்ணிட்டு போனா, இதுக்குள்ள அந்த கையை தொட்டில் கட்டி கொண்டு வந்திருக்க. யார் அடிச்சா? ராஜாங்க பையன் அடிச்சு விட்டான் எப்ப சார். அடிச்சான்? உங்களை டீ கடையில பார்த்து 5 நிமிஷத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டான் சார். வா வா வா. ராஜாங்கம், இவனை நீ அடிச்சியான். அதுவும் நம்ம டீ கடையில இருந்தோமே, அப்போ போய் நீ அவனை அடிச்சியான். என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு. உங்களை ஏமாத்த முடியுமா சார்? என் சர்வீஸ் என்ன? பொய் சொன்ன உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்ல சார், நிச்சயமா இவன் தான் சார் என்ன அடிச்சு விட்டான். சார் சார், தாளம் போடுறான். அவன் தொடைய அவன் தட்டுறான். உனக்கு என்னடா? அவன் தாளம் போடக்கூடாது சார். தாளம் போடுறதுக்கு ஜாதா போடுறதுக்கு கேஸ் எடுக்க முடியாது. இவன் பொய் கேஸ் கொடுக்க வந்தான், இவனை உள்ள தள்ளு. கேஸ் வேணாம், ஒண்ணு வேணாம் சார்.